ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று அவர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக இதில் பேசப்பட்டிருக்கிறது? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, போராட்டம் வாபஸ் பெறப்படுமா, அதுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு? வணக்கம். முதல்வரை சந்தித்த பிறகு ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தற்போது தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் தற்போது அந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அளவிற்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர்களான அன்பரசு, தியாகராஜன், தாஸ், மாயவன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வரை சந்தித்த பிறகு தற்போது இந்த கூட்டத்தில் என்ன முடிவு வெளியாக போகிறது என்ற எதிர்பார்ப்பு அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் கடந்த காலங்களில் இந்த அமைப்பு சார்பாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. எனவே தற்போது எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்பதால் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது பலரின் கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட சில சங்கத்தினர் போராட்டத்தை தள்ளி வைக்கலாம், தமிழக அரசுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கலாம், கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நிதி நிலைமை சீரான பிறகு செய்து தருவதாகத்தான் முதல்வர் உறுதியளித்திருக்கிறார், அமைச்சர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு உரிய மரியாதை அளித்து நம்ம கூடுதல் கால அவகாசம் வழங்கலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தற்போது இருவேறு கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாளை முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுமா அல்லது போராட்டம் தள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக இது தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு செய்தியாளர்கள் மத்தியில் அறிவிப்பாக வெளியிடுவதற்கும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்கிறார். நன்றி சங்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.